வெல்கம் டு அம்மா சமையல் டிவி வழங்கும் கோதுமை அல்வா செய்யும் முறை. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பத்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆக வரும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: 2 கப் கோதுமை மாவு, 2 கப் சர்க்கரை, 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 5 முந்திரி, 7 பாதாம், 5 உலர் திராட்சை, 1 கப் நெய், 1 கப் தண்ணீர். ஒரு வாணலியை அடுப்பில் வைத்து அதில் நெய்யை ஊற்றி காய்ந்ததும் அத்துடன் கோதுமை மாவை போட்டு நன்கு பொன்னிறமாக வறுத்துக் கொள்ளவும். பின் அதில் மெதுவாக தண்ணீரை விட்டு கிளற வேண்டும். முக்கியமாக கிளறும் போது மாவு கெட்டியாக சேராதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். கிளறும் போது தண்ணீரை மாவு உறிஞ்சும் வரை தொடர்ந்து 2 முதல் 3 நிமிடம் கிளற வேண்டும். தண்ணீர் ஓரளவு வற்றியதும் அதில் சர்க்கரையை போட்டு சர்க்கரை உருகும் வரை தொடர்ந்து கிளற வேண்டும். மாவானது அல்வா பதத்திற்கு வரும் போது அடுப்பை அணைத்துவிட வேண்டும். பின் அதன் மேல் ஏலக்காய் பொடி, முந்திரி, பாதாம், உலர் திராட்சை போன்றவற்றை போட்டு அலங்கரிக்கவும். குறிப்பு: பால் மிகவும் பிடிக்கும் என்பவர்கள் இதில் தண்ணீருக்கு பதிலாக பாலை சேர்த்து செய்யலாம். அவ்வாறு பாலை சேர்க்கும் போது நன்கு காய்ச்சிய பாலை பயன்படுத்த வேண்டும். இல்லையெனில் பால் வாசனை அல்வாவின் சுவையையே மாற்றிவிடும்.
சுட சுட சுவையான கோதுமை அல்வா ரெடி. என்னுடைய யூடியூப் சானல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.